எழும்பிடுவோம் இந்நாளிலே. அழிந்திடும் மக்களுக்காய் பரிதவிப்போம், இயேசுவின் அன்பினை எடுத்து கூறுவோம். அழிந்திடும் மக்களுக்காய் பரிதவிப்போம், இயேசுவின் அன்பினை எடுத்து கூறுவோம். சேனை வீரனா, சேனை வீரனா, இந்தியாவை மீட்டிடும் சேனை வீரனா, இந்தியாவை மீட்டிடும் சேனை வீரனா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுத்து ஜெபிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்துவ வாழ்க்கையை இஸ்ரவேலருடைய கானான் பிரயாணத்தோடு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் ஒடுக்கப்பட்ட நாட்களிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட நாட்கள் உண்டு. அவருடைய இருதயங்கள், அவருடைய ஜீவன் கசப்பாக்கி போடும்படிக்கு பார்வோன் காரியங்களை செய்தான். அவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. நம்ம அநேக சந்தர்ப்பத்திலே மனிதர்களால் நெருக்கப்படும் போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உண்டு என்பதற்கு இஸ்ரவேல் மக்களை குறித்து யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் சாட்சியாக இருக்கிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை புறப்பட பண்ணின ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கானானை நோக்கி புறப்படுகிற ஒரு கூட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக அவர்கள் பஸ்காவின் இரத்தத்தின் மூலமாக விடுதலை பெற்றார்கள். பஸ்காவின் இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவருக்கென்று நம்மை சம்பாதித்து கொண்ட இரத்தமாக இருக்கிறது. இந்த பஸ்கா மூலமாக, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேல் விடுதலை பெற்றார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலை பெற்றால் அவள் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை இஸ்ரவேல் மக்களும் சந்தித்தார்கள். முதலாவது அவர்கள் செங்கடலை அவள் சந்திக்கிறார்கள். செங்கடல் கற்றுக்கொள்கிற காரியம், நமக்கு முறுமுறுக்கிற ஒரு கூட்டம் எப்போதும் நம்மோடு கூட இருப்பார்கள். எல்லாரும் புகழ மாட்டார்கள், சிலர் முறுமுறுப்பார்கள். தெய்வீக நடத்துதலை பெற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களால் முறுமுறுக்கப்படும் போது நீங்கள் பயப்படவே செய்யாதீர்கள். நீங்கள் ஆச்சரியப்படும்படி செங்கடலிலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, செங்கடல் போன்ற பிரச்சனைகள் நம்மை சந்திக்கும் போது நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த செங்கடலை நான் சந்திக்கிறேன், இதில் எனக்கு ஒரு வழியை திறந்தாரும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்வார், கோலை நீட்டு, செங்கடலை பிளந்து விடு. ஆம், கர்த்தர் வழியை திறப்பார். ஜெபிக்காதவர்களுக்கு செங்கடல் போன்ற பிரச்சனைகள் அடுத்த பகுதியில் வழி திறக்கவே ஆகாது. இரண்டாவதாக அவர் செய்ய வேண்டிய காரியம், பொறுமையாய் செங்கடல் அண்டையில் நிற்க வேண்டும். கர்த்தர் கிரியை செய்கிற நேரமும் காலமும் தருணங்களும் உண்டு. நாமவே அவசரப்படாமல் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் பொறுத்திருங்கள். நாம் பொறுமையோடு நாம் இருக்கும்போது ஆண்டவர் மகா பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். செங்கடலை கடக்காதவர்கள் கானானுக்கு போக முடியாது. செங்கடல் நம்ம கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? அவர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் மோசைக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமருமே, அவர்களை கானான் நம்ம கற்றுக் கொடுப்பது பரலோக மகிமை. ஆம், செங்கடலிலே இந்த அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் போது ஞானசானம் என்கிற ஒன்றுக்குள் மனந்திரும்பினவர்கள், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனத்தின்படி மறுபடியும் பிறந்து பாவ மன்னிப்பை பெற்று நம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் நாம் ஞானசானம் எடுக்கிற ஒரு அனுபவம் உண்டு. செங்கடல் கடக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை, எப்படி இஸ்ரவேல் மக்கள் மாறாவை சந்தித்தார்களோ அதுபோல வாழ்க்கையில் சில கசப்பை சந்திக்க வேண்டும். அநேக சந்தர்ப்பத்தில் நமக்கு இனிப்பாக இருந்தவைகள், அன்பாக இருந்தவர்கள், நேசித்தவர்கள், நம்மை குறித்து பொறுப்புள்ளவர்கள் கசப்பான வார்த்தைகளை பேசுவதும் கசப்பான அனுபவங்களை நமக்கு முன்பாக வைப்பதும் உண்டு. இவர்கள் மாறாவை சந்தித்தார்கள். ஆனால் மாறாவை சந்திக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஜெபிக்க வேண்டியது உண்டு. ஏத்தலை யாத்திராகும் 15ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசே ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, தேவன் ஒரு மரத்தை காட்டினார்.
அங்கே தண்ணீரில் போட்டவுடனே தண்ணீர் மதுரமாக மாறியது. நமது வாழ்க்கையிலே சிலுவை என்கிற மரத்தை முன்பாக நிறுத்துவோம். பாவிகளால் நிந்திக்கப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய கசந்த அனுபவத்திலே வழிகளை திறப்பார். நமக்கு மாம்சத்தோடு யுத்தம் உண்டு, இரத்தத்தோடு யுத்தம் உண்டு, சாத்தானோடு யுத்தம் உண்டு. நம் ஆண்டவருக்குள் திடனாக இருப்போமானால் ரவிதீமிலே வெற்றி கண்டது போல கர்த்தர் நமக்கு வெற்றி கொடுப்பார். சீனாய் மலைக்கு அவர்கள் வந்தார்கள், பாளையம் இறங்கினார்கள். என்னுடைய பிள்ளையே, பாளையம் இறங்குகிற ஒரு அனுபவம் எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவர் உபாகம் 23:14 ஆண்டவர் உலாவுகிறார். அங்கே பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாவிட்டால் உலாவுகிற பாளையத்தை விட்டு ஆண்டவர் விலகி போவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் திடீரென்று விலகி போக காரணம் என்ன? ஆண்டுடைய காரியங்களில் அவன் நஷ்டப்பட காரணம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்திருப்பார்கள், துணிந்து அதில் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் பரிசுத்தம் இல்லாத ஒன்றை கண்டால் உலாவுகிற ஆண்டவர் விலகி போவாராம். எனவே பாளையத்திலே ஆண்டவர் இன்றைக்கு உலாவுகிற கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பாளையத்துக்குள்ளே மோசே மூலமாய் சொல்லுவார், கர்த்தர் பட்சமாய் நிற்பவர்கள் யார்? அருமையானவர்களே, நாம் மனிதர் பட்சமாக இருக்கிறவர்கள் அல்ல, நல்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பட்சமாக, நல்ல பரிசுத்தமான சத்தியத்தின் பட்சமாக, நல்ல ஜெபிக்கிற சேனைகளின் பட்சமாக, தேவனுடைய பட்சமாக நாம் நிற்கும் போது தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். மோசே கேட்டபோது லேவி கோத்திரம் ஆண்டுடைய பட்சமாக வந்தார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? உபாகம் 33:8-11 நாம் வாசிக்கிறோம். ஆம், லேவியருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவன் சம்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய சம்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் லேவி கோத்திரம் கர்த்தர் பட்சமாய் நின்ற போது மகா பெரிய ஆசாரிய ஊழியத்துக்குரியவர்களாக மாறினது போல அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாகவும் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் கர்த்தர் மாற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. யாத்ராகும் 17 12-13 முறுமுறுக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாளையத்தில் முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, நாம் கர்த்தருக்கு மகிமையானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களை குறித்தோ இன்னொரு தேவனுடைய பிள்ளையை குறித்தோ நாம் பொறாமையினால் பேசுவதை நாம் நிறுத்தும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். இன்றைக்கு பெரிய தேவனுடைய மனிதனாகிய மோசையை சபிக்க ஒரு பிழையாம் வந்தது உண்டானால் உங்களுக்கு எதிராகவும் சில தீய சக்திகள் எழும்பும். அவர்கள் விரோதமாய் செயல்படுவார்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போக கடைசி பாளையம் இறங்கினார்களோ வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி நின்றது. அநேகர் வஞ்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அநேகர் இந்த கடைசி காலங்களில் மனிதனுடைய தந்திரங்களினாலும் பயங்கரமான உலகத்தின் காரியங்களினாலும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நாம் வஞ்சிக்கப்படுகிற கூட்டம் அல்ல. அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு பிழையாம் எழும்பி சபிக்க வந்தான். ஆனால் ஒரு பினகாஸ் எழும்பி நியாயம் செய்தான். நமக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது பினகாசை போன்று வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புவார். இன்றைக்கு அருமையானவர்களே, இந்த கானான் பிரயாணத்திலே அவர்கள் கானானுக்கு செல்ல அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டும். அவர்கள் ஆசாரியருடைய கால்கள் நிற்க வேண்டும். தேவனுடைய ஊழியர்களை கனம் பண்ணுங்கள், அவளை முன்பாக நிறுத்துங்கள், அவருடைய ஆலோசனை கேளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது இவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு கானானுக்கு சென்றார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் பரம கானானுக்கு உரியவளாக மாற்றுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, அணி அணியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிரயாணம் பண்ண அவர்கள் பாளையம் இறங்கின அனுபவங்கள், கடந்து வந்த கசந்த அனுபவங்கள், பஸ்காவின் இரத்தம், செங்கடல், இவைகள் போன்று நாங்கள் சந்திக்கிற அனுபவங்கள் மத்தியிலே உடைய கல்வாரி இரத்தத்தை முன்பாக வைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் செங்கடல் வந்தாலும் ஞானஸ்தானத்தின் மூலமாக நாங்கள் பொறுத்திருந்து ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரலோகத்தின் பிதாவே, இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிற, சபிக்க வருகிற பிழையாமை போன்ற தந்திர ஆலோசனைகளை ஜெயிக்க இவர்கள் செங்கடலை கடந்து கானான் பிரயாணத்திலே இவர்கள் யோர்தானில் வெற்றி கொண்டு கானானில் பரம கானல் நிரந்தரமாய் தங்க பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றும். எங்களை ஆசீர்வதியும். செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில்
வியாதி என்ற கசப்புகள் உண்டு. இன்றைக்கு இவர்களை குணமாக்கும். இன்றைக்கு சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் அந்த வியாதியை நான் கடிந்து கொடுக்கிறேன். ஆண்டவரே, அனைத்து விதமான வியாதிகள், சரீரத்தை பாதிக்க பண்ணியிருக்கிற நோய்கள், அது கேன்சர் நோயாக இருக்கலாம், அது எய்ட்ஸ் வியாதியாய் கூட இருக்கலாம், மருத்துவரால் குணமாக்க முடியாத வியாதியாக இருக்கலாம். சுகமாக்குகிறேன் ஆண்டவரே. இரத்தத்தின் வல்லமை இறங்கி ஆரோக்கியமாக்கும். உம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய கடன் சுமைகள், கண்ணீர்கள் என்கிற எல்லா மாறாவையும் நீக்கி ஒரு இனிப்பான, சுவையான, உயர்வான பாதையில நடத்தி இவளை ஆசீர்வதியும். கானான் என்ற பரலோகத்துக்குரியவளாக எங்களை மாற்றும். தேவ பிரசன்னத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.